த்ரிஷாவுக்கு ரொம்ப நல்ல ராசிப்பா. அதனாலதான் அவங்களுக்கு எல்லாமே ஹிட் அடிக்குது அப்படின்னு இப்ப எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்கள பத்தின விமர்சனங்கள் இருந்தாலுமே, அவங்களுக்கு நல்ல ராசி இருக்குப்பா. அதனாலதான் எல்லாமே அமோகமா நடக்குது அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நடிகர் கூட ஒரு நடிகை நடிச்சு அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா, இந்த நடிகர் கூட நடிச்சதுனாலதான்ப்பா இந்த நடிகைக்கு இவ்வளவு பேர் கிடைச்சது. இந்த நடிகைக்கு இவ்வளவு புகழ் கிடைச்சது. இந்த உச்சம் கிடைச்சது அப்படின்னு நெறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, த்ரிஷா பொறுத்தவரைக்கும் இவங்க ஒரு பியூட்டி குயின்பா. இவங்க கூட நடிச்சதுனால தான் இப்போ முன்னணி நடிகர்களுக்கே மார்க்கெட் அதிகமாக இருக்கு அப்படின்ற அளவுக்கு பேச்சுக்கள் இப்ப வந்துட்டு இருக்கு. இப்ப பொதுவா த்ரிஷா சவுத் குயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 40 வயசு கடந்துமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு முன்னணி நடிகையா ஜொலிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கடந்த காலங்களை விட இப்ப வரக்கூடிய ரீசென்ட் டேஸ்ல நிறைய வெற்றி படங்களை கொடுத்துட்டு போறாங்க. அதாவது ஒரு சில நடிகர்களுக்கு மார்க்கெட் இறங்கி போயிருக்கும். முன்னணி நடிகர்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து படங்கள் ஃபிளாப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். ஆனா த்ரிஷா கூட நடிச்சதுக்கு அப்புறமா அந்த படமே வெற்றி படம் அமைஞ்சிருக்கும். ஒரு பாயிண்ட் அவங்கள மேல ஏத்தி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிதான் த்ரிஷாவோட நடிச்ச நிறைய ஒரு நடிகர்களோட படங்கள் வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்கலாம். குறிப்பா ரஜினிகாந்த் கூட அவங்க நடிச்ச பேட்ட திரைப்படம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்று கொடுத்திருந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய் அவர்களோட லியோ திரைப்படம். இந்த படத்துல த்ரிஷா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் விஜய் அவர்களோட அதிக வசூல் சாதனை படைச்ச படமா மாறி இருந்துச்சு. இப்படி நிறைய நடிகர்களுக்கு த்ரிஷா ஒரு சொல்லுவாங்கல்ல லக்கி சாமா இருந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி எந்தெந்த ஹீரோக்களுக்கு அவங்க இப்படி இருந்திருக்காங்க. சோ எந்தெந்த வெற்றி படங்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம விரிவா பாத்துடலாம். குறிப்பா த்ரிஷா அவர்களோட முதல் படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோடி திரைப்படத்துல சிம்ரன் அவர்களோட தோழியா வருவாங்க. ஒரு சில காட்சிகள் தான் வருவாங்க. அவங்களுக்கு போக்கஸ் அவ்வளவா இருக்காது. ஆனா மௌனம் பேசியதுதான் அவங்களோட அறிமுகமான திரைப்படம். இந்த படம் பேசப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாங்க. ஆரம்ப காலகட்டத்துல சர்க்கலக்களை சந்திச்சாலுமே அடுத்தடுத்து நிறைய முன்னணி ஹீரோக்கள் கூட சேர்ந்து நடிச்சு ஒரு டாப் நடிகையா இன்னைக்கு வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் அவங்கள சவுத் குயின் அப்படின்னு அழைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா த்ரிஷா பொறுத்த வரைக்கும் ஒரு டைம்ல அவங்களோட மார்க்கெட் இறங்கிச்சு. ஆனா திரும்பவும் நான் வருவேன்பா, என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு டாப் நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களோட படங்களுக்காக நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா முன்னணி நடிகர்களே த்ரிஷா கூட நடிச்சா நல்லா இருக்கும்பா, அவங்க கூட நடிச்சா ஒரு நல்ல படங்க வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சமாச்சும் பாக்ஸ் ஆபீஸ்ல கொஞ்சம் எகுரும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாரோட மைண்ட் செட்டையுமே த்ரிஷா மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ விமர்சனங்கள் நிறைய அவங்க மேல வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் விஜய் அண்ட் சங்கீதா இவங்களோட விவாகரத்து வழக்கு. அது ஒருபுறம் இருக்கக்கூடிய நேரத்திலையுமே இவங்களுக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் டாப்பா தான் இருக்குது. கொஞ்சம் கூட சொல்ல போனா நயன்தாராவை விட இவங்களுக்கு தான் மார்க்கெட் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். 23 வருஷங்களா அவங்க ஒரு தனி முத்திரையை பதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஜோடி படத்துல சின்ன ஒரு ரோல்ல தான் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா மௌனம் பேசியது திரைப்படம் மூலமா இவங்க கதாநாயகியா அறிமுகமானாங்க. அதுல சூர்யா அவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கருப்பு திரைப்படம் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. சோ இதுல சூர்யாவுக்கு கொஞ்சம் லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா சூர்யாவுக்கு கடந்த காலங்கள்ல படங்கள் எல்லாமே கொஞ்சம் டல் அடிச்சது. ஆனா இந்த படத்துக்கான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இந்த படத்துக்கான டிக்கெட் புக்கிங்கே டாப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சோ ஃபுல்லா அப்படி ஹவுஸ்ஃபுல்லாவே இருந்துகிட்டு இருக்கு தியேட்டர் எல்லாமே. அதுக்கே காரணம் த்ரிஷா தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. மௌனம் பேசியது திரைப்படத்துல அறிமுகமானதுக்கு அப்புறமா சாமி, பீமா, கில்லி, திருப்பாச்சி, ஆதி, குருவி அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சாங்க. சொல்ல போனோம்னா விஜய் அவர்கள் கூட தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை நடிச்சு கொடுத்திருந்தாங்க. அஜித் கூட சேர்ந்து கிரீடம், மங்காத்தா, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி அப்படின்னு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. சோ இதுக்கு மட்டும் இல்லாம கமல்ஹாசன் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. த்ரிஷாவோட விஜய் இணைந்து நடிச்ச கில்லி திரைப்படம் தான் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த திரைப்படம். அந்த டைம்ல இந்த படம் 50 கோடி ரூபாய் வசூல் சாதனையை படைச்சிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல த்ரிஷா கூட சேர்ந்து நடிச்ச திரைப்படம் தான் லியோ. இந்த படம் 600 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைச்சு கொடுத்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா விஜயோட இந்த திரைப்பட வாழ்க்கையில அதிக வசூல் சாதனை படைச்ச திரைப்படமா லியோ படம் மாறி இருந்துச்சு. அதே மாதிரி சூர்யாவுக்கு மட்டும் இல்லங்க, கார்த்திகோடையும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் அந்த பாகத்துல கார்த்தி அவர்களுக்கு ஜோடியா தான் த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு படமுமே பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்துச்சு.
கார்த்திக்குமே இவங்க கூட வரக்கூடிய அந்த காட்சிகள் வந்து பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்திருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஜித்குமார் அவர்களோட சேர்ந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து 200 கோடிக்கும் அதிகமான வசூல் சாதனையை கொடுத்திருந்துச்சு. ஏன்னா அஜித் அவர்களுக்குமே அடுத்தடுத்து முந்தைய படங்கள் வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னா கூட குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு பெரிய அளவுல ரீச் கிடைச்சது. அதுக்கு காரணமும் த்ரிஷாவோட லக்கு தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கருப்பு படத்துல வந்து இவங்க த்ரிஷா நடிச்சிருக்காங்க. சோ இதனால புக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஹவுஸ்ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. அந்த புக் மை ஷோல 1 மில்லியன் டிக்கெட்டுகளுக்கு மேல புக்கிங் கடந்துட்டு போய்கிட்டே இருக்குதாம். இந்த படம் கூட கிட்டத்தட்ட சூர்யாவுக்கு 200 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைச்சு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, நெல்சன் இயக்கத்துல கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த், சோ இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்துல த்ரிஷா ஹீரோயினியா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்திருக்கு. சோ இதனால நிறைய பேர் ஹாப்பி அடைஞ்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து 12 கோடி ரூபாய் வரைக்குமே சம்பளம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்துச்சு. ஆனா த்ரிஷா வந்து அந்த படத்தை மறுத்துட்டார் அப்படின்ற மாதிரியும் தகவல் வருது. எதுக்காகனா விஜய்க்காக இந்த படத்தை த்ரிஷா மறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்துகிட்டு தான் இருக்கு. சோ எது அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த படத்துல த்ரிஷா நடிச்சு இந்த படம் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை படைச்சது அப்படின்னா த்ரிஷா தான் அதிர்ஷ்ட தெய்வதை அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. சோ இந்த எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த். உலக நாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கக்கூடிய திரைப்படம் எப்பவும் திரையில வரும், எப்போ அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ நம்ம வந்து அவங்க 2 பேரையும் சேர்ந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம் அப்படின்னா எல்லாருமே அவளா காத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் த்ரிஷாவுமே இப்ப வந்து டாப்ல இருக்காங்க. ஏன்னா நிறைய ஹீரோக்கள் கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா நிறைய முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்துதான் இப்ப வந்து வரக்கூடிய படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. நயன்தாரா கூட வந்து இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஹீரோக்கள் கூட சேர்ந்து இப்ப படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா த்ரிஷா வந்து இல்ல, நான் வந்து ஒரு டாப் லெவல்ல இருக்கேன், எனக்குன்னு மார்க்கெட் இருக்கு, நான் வந்து சூஸ் பண்ணக்கூடிய கதையா இருக்கட்டும், நான் நடிக்கக்கூடிய படங்களா இருக்கட்டும், எனக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது, எனக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நடிப்பேன் அப்படின்ற அளவுல இருக்காங்க. சோ அந்த மாதிரி ரஜினிகாந்த், கமலஹாசன் சார் இவங்களோட இவங்க இணைஞ்சு நடிக்கக்கூடிய படத்துல த்ரிஷா நடிச்சாங்கன்னா கண்டிப்பா படம் ஹிட் ஆகும். சோ இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இவங்க நடிச்சு, ஒருவேளை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை படைச்சதுன்னா இவங்க தான்ப்பா ஒரு அதிர்ஷ்ட தெய்வதை அப்படின்னு எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ இந்த படத்தை தாண்டி விஜய் அவர்கள் முதலமைச்சரானது கூட இவங்களோட அதிர்ஷ்டம் தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா மே 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. சோ அன்னைக்குதான் த்ரிஷா அவர்களோட பிறந்த நாள். சோ இதனால விஜய்க்கும் இந்த ஒரு லக்கு தான், விஜய் அவர்களுக்குமே வந்து த்ரிஷாவோட பிறந்தநாள் அப்படின்ற ஒரு லக்கு தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பா கிடைச்சது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்பெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அவங்கள பத்தின ஒரு நாளுக்கு நாள் வதந்திகளா இருக்கட்டும், வைரல் சம்பவங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துகிட்டுதான் இருக்குது. சோ இதை கடந்து இவங்க வந்து சினிமா துறையில தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பதிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு ஹீரோக்கள் கூட வந்து சேர்த்து வச்சு பேசப்பட்டாங்க. ஆரம்பத்துல வந்து ஒரு சில ஹீரோக்கள் கூட காதல் வைப்பட்டு இருந்தாங்க. சோ எதுவுமே கை கொடுக்கல. ஒரு தொழிலதிபர் கூட வந்து நிச்சயதார்த்தம் ஆச்சு, அதுவுமே கை கொடுக்காம சோ அதுவுமே டிராப் ஆயிடுச்சு. இங்க தமிழ் மட்டுமே இல்லாம தெலுங்கு சைடுமே வந்து அவங்க காதல் வைப்பட்டாங்க, அதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. இன்னைக்கு வரைக்குமே சிங்கிளா தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலையுமே 40 வயசுக்கு மேல ஆனாலுமே ஒரு இளமை மாதிரி, ஒரு 23, 25 வயசுல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு அழகோடு தான் இன்னைக்கு வரைக்குமே வளம் வந்துட்டு இருக்காங்க. பியூட்டி குயின் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து எல்லாருமே செல்லமா கூப்பிட்டுட்டு வராங்க. ஏன்பா அந்த த்ரிஷாவுக்கு மட்டும் வயசே ஆகாதப்பா அப்படின்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ரீல்ஸ் கூட வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. த்ரிஷா வந்து அவங்களோட 40+ ஏஜ்ல வந்து இவ்வளவு ஒரு அழகா, இவ்வளவு ஒரு லுக்கா, ரொம்பவே யங்கா இருக்காங்க. ஆனா நமக்கு 25 வயசு தான் ஆகுது, இப்பவே வந்து கிளவி மாதிரி மூட்டு வலிக்குது, கை கால் வலிக்குது, நடக்க முடியல அப்படின்னு இருக்கும். அவங்க அந்த டைம்ல எப்படி இருந்தாங்களோ இப்பவும் அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன கொடுமை சரவணா இது அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸை வந்து எடிட் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, நொந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு அதிர்ஷ்ட தெய்வதை வந்து அடுத்து யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாங்க? தொடர்ந்து வந்து விஜய் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, சூர்யாவுக்கு இப்ப ரீசெண்டா அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, அஜித்குமார் சார் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்காங்க. சோ இப்ப வந்து எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட தெய்வதை வந்து அடுத்து யாருக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை த்ரிஷா வந்து அந்த கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்களோட படங்கள்ல நடிச்சா எப்படி இருக்கும், இவங்க வந்து படத்தில் நடிச்சா மாசா இருக்குமா, இல்லாட்டா படம் எந்த அளவுக்கு வசூல் ரீதியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷா அவர்களுக்கு இந்த ஜோடி தான் நல்லா இருக்கும், விஜய் கூட சேர்ந்து நடிச்சாதான் அவங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், விஜய் த்ரிஷா ஜோடி பொருத்தமா இருக்கும், அஜித்
த்ரிஷா ஜோடி நல்லா இருக்கும், சூர்யா த்ரிஷா இவங்களோட ஜோடி நல்லா இருக்கும். இதுல எந்த ஜோடி உங்களுக்கு பிடிக்கும், இவங்க கூட நடிச்சாதான் இப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது யாரு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.